அரசு உதவி பெறும் பள்ளிகளினுடைய அலுவலர் சங்கத்தினுடைய 13வது மாநாடு. இந்த 13வது மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகள் சார்ந்து எங்களுடைய துறை அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு இது எதையெல்லாம் உடனடியாக அதை சாத்தியப்படுத்த முடியும் என்கின்ற வகையில் அதை நாங்கள் செய்து தருவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஏன்னா அரசு உதவி பெறும் பள்ளி என்று வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கல்வியினுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது அவருடைய பங்கு என்பது அதிகமாக இருக்கக்கூடியதாக நாங்கள் கருதுகின்றோம். ஏன்னா பல தொகுதிகளுக்கு நான் நேரடியாக சென்று பார்த்தவங்கிற முறையில் அது மட்டும் இல்லாமல் அங்கே பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் அவங்களுடைய உழைப்பு என்பது அவ்வளவு பெரிய ஒரு உழைப்பாக இருக்கின்றது. அந்த உழைப்பின் காரணமாகவும் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் உழைக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதே நேரத்தில் எங்களுக்கான நாங்கள் கேட்கின்ற இந்த கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் செவிமடுத்து அதை நீங்கள் செய்து தர வேண்டும், இன்னும் எங்களுக்கு அது ஊக்கம் தருவதாக இருக்கும் என்கின்ற உரிமையோடு பல கோரிக்கைகளை இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம். நாளை எப்படியும் நம்முடைய அமைச்சரவை கூட்டம் இருக்கின்ற அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு துறை அதிகாரம் அமர்ந்து பேசி அதற்கான வழிவகைகள் ஒரு 4 கோரிக்கை வைக்கிறாங்க. அது ஒரு 2 நாட்கள் இப்போதைக்கு நிறைவேற்ற முடியுமா என்கின்ற விதத்தில் அதையும் சரி செய்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளும் என்கின்ற உறுதியை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றி போலியான வெற்றின்னு சொல்லி எடப்பாடி நிற்கவே இல்லையா? அவங்க தான் நிற்காம இருக்கவங்க எப்படி அதை பற்றி கருத்து சொல்ல? முதல்ல வெற்றியே தோல்வியோ மக்களை போய் நேரடியாக சந்திச்சிடணும். மக்களை சந்திக்கிறதுக்கே நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா எனக்கு புரியலையே. நான் எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டேன் அவனெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜனநாயகத்தில் இப்போ நாங்கள் திராவிட முன்னேற்ற 75 வருஷம் கட்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் பல வெற்றிகளையும் பார்த்துருக்கோம், பல தோல்விகளையும் பார்த்துருக்கோம். அதுக்காக மக்களை போய் நாங்கள் என்றைக்குமே பார்க்காம இருந்ததே கிடையாது. மக்களை சந்திப்பதற்கே நீங்கள் தயக்கம் காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மாதிரி இந்த ஈரோடு வெற்றி என்பது 2026க்கான தொடக்க புள்ளியாக இன்னைக்கு அமைந்திருக்கிற 2026 மட்டுமல்ல, இனி வருகின்ற காலத்திலும் ஏதோ நாங்களாம் அமைச்சராக இருக்க வேண்டும், எம்எல்ஏயாக இருக்கணுங்கிறதுக்காக அதை சொல்ல நான் மக்களுக்கு பணி செய்வதற்கு இன்னும் அதிகம் இருக்கின்றது. அதை செய்வதற்கான காலங்கள் இன்னும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இன்னைக்கு இந்த சங்கத்துடைய சார்ந்தவங்களாம் இன்னைக்கு கோரிக்கை வச்சிருக்கேன். எங்களுடைய ஆசை என்ன தெரியுமா இருக்கும்? வச்ச கோரிக்கையை பார்க்கும்பொழுது கடந்த 10 வருஷமாக திமுகவின் ஆட்சியில் இருந்திருக்க கூடாதா என்று தோணுகிறது. படிப்படியாக செஞ்சிருந்திருக்கலாம் எவ்வளோ விஷயங்களை. அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கம் தான் இருக்குது. அதனால என்றைக்குமே மக்களோட மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். மக்கள் அதனால தான் எங்களோடு இருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் மக்களுக்கான வெற்றியாக இந்த வெற்றி, எங்களோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் உழைப்புக்கான வெற்றியாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். இல்ல, அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி அவரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. இப்ப ஏற்கனவே இது வரைக்கும் போக்சோ சட்டத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அதில் குறிப்பாக ஒரு 46 கேஸுக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஃபைனல் ஆர்டர் கூட வர இருக்கின்றது. அதில் சில தரவுகள்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் ஒரு 11 பேர் குற்றம் நிரூபிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டவரும் இருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு ஜுடிஷியரி கஸ்டடியில் இருக்கிறவங்களும் தனியாக இருக்கின்றார்கள். இதுக்கு முழுமையாக மார்ச் மாதத்துக்குள்ள உங்களுக்கு முழுமையான ஒரு ரிப்போர்ட்டே வரும். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் நாங்கள் எடுத்திருக்கோம். இல்லைங்க, நீங்க அது காங்கிரஸ்காரங்கள்ட்ட தான் கேட்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.